ஒரு படம் உங்களை ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுச்சுன்னா அது என்ன படம்? ஒரு படம் பார்த்து ரொம்ப தாக்கத்தை ஏற்படுத்தி இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி அதை பத்தி அதிகமா பேசப்பட்டது அப்படின்னா? மூன்றாம் பிறை. அந்த வயசுலயே அப்பெல்லாம் நான் வந்து அதுக்கப்புறம் ஒரு ஒரு காலேஜ் அடாலசன்ட் டைம்ல மறுபடியும் பார்க்கும்போது இன்னும் பிரமிப்பு. அது வந்து அது ஒரு மாதிரி தூங்க விடாது உங்களை அந்த படம். ஆமா ஆமா, அது ஒரு மாதிரி இருக்கும். அந்த படம் என்ன ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணுச்சு. இன்னைய வரைக்கும் அந்த பாட்டு கேட்கும் போதெல்லாம் ஏனே தெரியாத அழுக வரும். நமக்கு அந்த உணர்வு இருக்கோ இல்லையோ, நம்ம அது அந்த சூழ்நிலை இருக்கோமோ இல்லையோ, அந்த பாட்டு கேட்கும்போது அழுக வரும். மேபி அது வாய்ஸா இல்ல அந்த ஒரு ஆக்டிங்கா தெரியாது, அது ஆக்சுவலா நடக்கும். அது ஏதோ ஒரு பாதிப்பு உள்ள நடக்கும். அதே மாதிரி ரொம்ப பாதிச்ச படம் என்னன்னு கேட்டீங்களா, மூன்றாம் பிறை சொன்னல, டைட்டானிக். அதே மாதிரி டைட்டானிக் லைக் கிளைமேக்ஸ்க்காகவே இல்ல, த்ரூ அவுட் அந்த படம் என்ஜாய் பண்ணிக்கிட்டே இருப்போம். திடீர்னு அந்த கிளைமேக்ஸ் அப்படி ஆனோம்னா நமக்கு ஷிட் மேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அது டைட்டானிக் எப்பேற்பட்ட படம்னா, இன்னைக்கு இருக்கிற பொண்ணு பார்த்தா கூட அவ வந்து கிளைமேக்ஸ் பார்க்கும்போது ஃபீல் பண்ணுவா. ஆமா. ஸோ அந்த மாதிரி ஒரு படம், ஆல் டைம் எவர்கிரீன் மூவி வந்து டைட்டானிக். உங்களை பாதிக்கும் டைட்டானிக்.